என்னை பொறுத்த மட்டில் நான் தூக்கு தண்டனைக்கு ஆதரவானவன், மற்றவங்க மாதிரி கிடையாது. இவர்களை எல்லாம் தூக்கிலிட வேண்டும். குறைந்தபட்ச நீதி தண்டனை கூட திமுகவால் தான் வாங்கி தர முடிகிறது. இவனுக்கு பாருங்க, நீ விரைவில் பாருங்க, இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஞானசேகர் யார் அந்த சார்னு அவங்களும் ஒரு யார் அந்த சார்னா இந்த 9 பேர் தான் அந்த சார். யார் நிறுத்தினாங்கிறது அப்புறம் வரணும். அது ட்ரம்ப் சொல்லி நிறுத்தினாங்களா, மோடியே பயந்து போய் நிறுத்தினாரா? இதுக்கு மேல மோடிக்கு துப்பு இல்லையா? பீகார் தேர்தலில் போய் நொட்டுறதுக்கு நேரம் இருக்குது, ஆல் பார்ட்டி மீட்ல வந்து கலந்துக்கிறதுக்கு நேரம் இல்லையா? ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நுழைந்தார்கள், எப்படி திரும்பி சென்றார்கள், என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், ஒரு தகவல் இருக்கு அவங்க கிட்ட? ஆல் பார்ட்டி மீட் போட்டா இதெல்லாம் கேட்பாங்கன்றத தான் ஓடி ஒளியுது. மும்பை அட்டாக் தாக்குதல் தான் அவங்க நாங்க பண்ணல அப்படின்னாங்க. ஆனா அஜ்மல் கசாபை விசாரணைக்கு உட்படுத்தி ப்ரூவ் பண்ணோம்ல. பகல்காம் அட்டாக்ல ஈடுபட்டவனை என்கிட்ட சரண்டர் பண்ணா தான் போர் நிறுத்துவோம்னு சொல்றதுக்கு துப்பு இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அவ்வளவுக்கு நேர்மை ஆண்மையும் இருக்கா? இல்ல இப்பவுமே இவரும் மிரட்டுறாருல, இவரும் எச்சரிக்கை கொடுக்குறாருல பாகிஸ்தானுக்கு, நீங்க வந்து ஏவுகணை வச்சு மிரட்டலாம் விடக்கூடாதுன்றாருல. யாருக்கு சொல்ற? ஏவுகணை வச்சு மிரட்டல் விடக்கூடாதுன்னா பாகிஸ்தான் யாருக்காவது தெளிவா சொல்லியா? யாருக்கே சொல்ற நீ? 1971 தலைவர் இந்திரா காந்தி எடுத்த ராணுவ நடவடிக்கைகளின் மீது ரிச்சர்ட் நிக்சன் கருத்து சொன்னார். நம்ம எடுத்த நடவடிக்கையில பாகிஸ்தான் சரண்டர் ஆச்சு, முட்டி போட வச்சாங்க இந்திரா காந்தி. பீயிங் a developing country we have our backbone straight அப்படின்னாரு. பேசுவியா நீ? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு. 9 பேருக்குமே ஒரே தண்டனை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்படுதா சொல்லப்படுது. ஒவ்வொரு பெண்களுக்கும் 10 லட்சம்லேருந்து 15 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஒரு 6 ஆண்டு கால போராட்டம் இது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண்களுக்கு எதிரான சட்ட போராட்டம் என்பது இன்னைக்கு இந்தியா முழுக்க இதை நீங்க வந்து பார்க்க முடியும். இதை நம்ம வந்து நிறைய பேர் இதை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது போன்று நடக்காமல் இருப்பதற்கான முடிவுகள் நம்முடைய தேசத்தில் எடுக்கப்படுகிறதா? ஏன்னா வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி, அவர்கள் பரிதாபத்திற்கு உள்ளாகி, அதுக்கப்புறம் அது பேசு பொருளாகி, அதுல யாரால ஃபைட் பண்ண முடியுதோ அவங்க ஃபைட் பண்ணி, உதாரணத்துக்கு நீங்க வந்து விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அதுல வந்து பன்வாரி தேவி அப்படிங்கிற பெண் வடநாட்டிலே வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறார். அவர் வந்து பெண் குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள போறார். அப்ப ஊருக்குள்ள போகும்போது அந்த பெண்ணை வந்து விஓஓ தலைமையிலேயே கற்பழிக்கிறாங்க. அரசு விஏஓ தலைமையிலே. ஏன்னா யூ ஆர் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் தி ட்ரெடிஷன் ஆஃப் அவர் வில்லேஜ். எங்க கிராமத்து ட்ரெடிஷனுக்கு எதிராக நீ நிற்கிற அப்படின்னு. அந்த அப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை, ஒரு பெண்ணுக்கு எதிரான தாக்குதலை நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில் ஆண்களும் சமூகமும் இருக்கும் வரை இந்த தீர்ப்புகள் கூட எந்த பலனும் அளிக்காதுன்னு நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரைட் இன் தி பிகினிங்கே நான் சொல்கிறேன். இதனால் எந்த பலனும் கிடைக்கும். ஒரு சமூகமே வந்து தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. உங்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் உங்கள் தாயை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் வந்து ஆங்கில பழக்கத்திலையும் உண்டு, உலகம் பூரா இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுடைய வீடியோக்கள் வெளியாகி 6 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கு நடந்து அது சிபிஐக்கெல்லாம் போனாதான் நீதி கிடைக்குங்கிறது ஒரு பக்கம். இது நான் வந்து கட்சி வேறுபாடுகள் கடந்து நான் சொல்றேன். இல்ல அதிமுக என்ன பண்ணுச்சு, திமுக அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நம்ம அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த நீதியாவது திமுக ஆட்சியில கிடைச்சுதா, எனக்கு கிடைச்சது, இது அதிமுக கிடைச்சுதா, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்ததான்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ பன்வாரி தேவிங்கிற ஒரு பெண் போய் ஒரு அரசு பூர்வமாக குழந்தை திருமணங்களை தடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அந்த பெண் போய் அதை தடுக்க போறாரு. அவரை எல்லாரும் ஊரே சேர்ந்து வந்து கற்பழிக்குது. லோக்கல்ல நீதி கிடைக்கல, ட்ரையல் கோர்ட்ல நீதி கிடைக்கல, அவங்க கிட்ட ஹைகோர்ட்ல நீதி கிடைக்கல. உச்ச நீதிமன்றம் போய் சில என்ஜிஓக்களை சேர்த்துக்கிட்டு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்ற அனைவரையும், அந்த விஏ உட்பட அனைவரையும் தண்டனைக்கு உட்படுத்தி ஒர்க்கிங் உமனை பாதுகாக்கிறதுக்கு விசாகா கமிட்டின்னு ஒன்று போடணும்னு பன்வாரி தேவியுடைய வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனால் நம்ம வந்து அந்த விசாகா கமிட்டியுடைய தீர்ப்பு, பன்வாரி தேவியுடைய தீர்ப்பை கொண்டாடக்கூடிய அதே வேளையில் எதை யோசிக்கணும்னா, இது மாதிரி எத்தனை பன்வாரி தேவிகள் மறைக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பன்வாரி தேவி தான் வெளியே வருவா ஃபைட் பண்றதுக்கு, ஒரு பொள்ளாச்சி சப்ஜெக்ட் தான் வெளியே வருவா ஃபைட் பண்றதுக்கு. இந்த பெண்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது இது வந்து ஒரு தொடர் செயலாகவே போய்கிட்டு இருக்கு. அன்டில் ஆர் அன்லெஸ் ஒரு கம்யூனிட்டியே தன்னை சீர்திருத்திக் கொள்ளாதவரை, அல்லது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கிடைக்காதவரை, இன்ஸ்டன்டா ஐயோ தொட்டா கேடுப்பா அப்படி இருக்குது சில நாடுகள். அங்கெல்லாம் வந்து பெண்களை வந்து நீங்க கெஸ்டரா ஒரு ஆபாச கெஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு தண்டனை இருக்கு. இன்னைக்கு அதை வந்து ஓரளவு கரெக்டா சொல்றதா இருந்தா போக்சோல அது இருக்குது. இப்ப அதை என்ன செய்யறாங்கன்னா எல்லா தரப்புலையும் இருக்கு. இப்ப அந்த போக்சோல வந்து ஒரு ஆபாசமான ஒரு கெஸ்டரை பார்த்து நீங்க ஒரு குழந்தைய, ஒரு மைனர் பிள்ளைய நீங்க தப்பா ஒரு ஏதாவது பாவனைகள் காட்டினீங்கனாலே அது வந்து
தண்டனைக்குரிய குற்றம். ஆனா அதை என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து பெண்களே அல்லது வந்து அந்த மைனருக்கு உரியவங்களே அதை தப்பா பயன்படுத்துறாங்க. அதை தப்பா பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக ஆரம்பிக்குது. இது விசாரிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. முதல்ல எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணும், அவங்கள ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இப்பவும் இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் இப்போ பல நீதிமன்றங்கள், பல மாநிலத்துடைய உயர்நீதிமன்றங்கள் அது சம்பந்தமா வந்து தீர்ப்பு சொல்லி இப்போ அது கொஞ்சம் நீர்த்து போயிருமோங்கிற அச்சமும் போக்சோ வழக்குலையும் இருக்கு. அப்ப இரு தரப்புல நீங்க என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸும் இருக்கணும், அதே நேரத்தில் அதை மிகச்சரியாகவே எல்லாரும் பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு பெண்ணு அப்படிங்கிறதுக்காக அதை யாரும் ஒரு ஆயுதமாகவும் எடுத்துடக்கூடாது. தான் ஒரு பெண்ணாக இருப்பது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒருத்தர் வந்து தப்பா ஒருத்தர் தண்டிக்கிறதுக்காகவும் அதை பயன்படுத்திக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு போக்சோ ஓரளவுக்காவது இன்னைக்கு இதா இருக்குது, எஃபெக்டிவா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒருவரை போக்சோக்குள் விழ வைக்க வேண்டும் என்பது நிரூபிக்கப்படுமே ஆனால் அதே வகையான தண்டனை அவருக்கு இருக்கு, அதை சொல்லுபவருக்கு இருக்கு. ஸோ அது மாதிரியான போக்சோ போன்றதான வலிமையான சட்டங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு கொண்டு வரப்படாத வரை, அப்ப எத்தனை ஒரு பன்வாரி தேவி வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனா, எத்தனை பன்வாரி தேவி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவா? இல்ல, இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அங்க ஒரு பவர் செக்டார்ல ஒரு சப்போர்ட்டோட இருந்தாங்க. ஒரு லைசன்ஸாகவே அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதை பயன்படுத்தி தான் இந்த குற்ற பின்னணியை குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் அப்படின்றதான ஒரு வழக்கா இருந்தது. இல்ல, நான் அதனாலதான் நீ புரிஞ்சுக்கிட்டேன். நான் எடுத்தோடனே நம்ம அதை ரீதியா போனா வந்து நாம வைக்கக்கூடிய நியாயமான வாதங்களை கூட ஏத்துக்காம வந்து இல்ல, அவர்கள் தனிப்பட்ட அடுத்தது வர்ற. ஆனா இல்ல, அந்த சப்ஜெக்ட் வரதான் செய்வோம். நான் அதை ஏற்கனவே சொன்னேன். அரசியல் ரீதியாக இதை பார்க்கும்போது இது யாருடைய குறைந்தபட்ச நீதி என்பது இப்ப யாருடைய ஆட்சியில இது வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்தபட்ச நீதி கூட செய்யறவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து அந்த பவர் செக்டர் தானே கொடுக்குது. எஸ் அஃப்கோர்ஸ், அதுல மாற்ற கருத்தே கிடையாது. நான் அதுல மாற்றே கொள்ளல. ஆனால் அதற்கு முன்னாடி தான் நான் சொல்றேன், எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொதுவான கருத்தியல் ஒன்று இருக்குது. ஒரு ஆரம்பத்தில் நான் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால்தான் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நிலை இருக்குது. அதுதான் நானும் சொன்னேன். இப்போ கடந்த என்னுடைய பதில நான் என்ன சொன்னேன், ஆட்சி மாற்றம் நடந்தால்தான் நீதி கிடைக்கும், அல்லது இவர்கள் ஆட்சியிலிருந்து அகலாத வரை நமக்கான நீதி கிடைக்காதோ, அல்லது இந்த நீதியை பெறுவதற்கு நம்ம உச்சநீதிமன்ற முறை தான் ஒரு முறையும் போகணும் அப்படிங்கிற நிலையில் பெண்கள் இருக்கும் வரை ஓகேப்பா, இப்படி இருந்தாலும் நீ பண்ணு. விவேக் சொல்ற மாதிரி இப்பவே நான் வந்து பேலன்ஸை பே பண்ணிடுறேன், அந்த காமெடியில வர மாதிரி. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. இது ஒரு காமெடியா இருந்தாலுமே இப்பயே பண்ணிடுறேன், இல்லைன்னா எப்படினாலும் தீர்ப்பு எப்படிதான் தருவீங்க, கட்டிக்க தானே சொல்லுவீங்க, நானே கட்டிக்கிறேன். இது மாதிரி வந்து பெண்களை வந்து ஒரு விமனை வந்து ஒரு இண்டிவிஜுவலா கூட ட்ரீட் பண்ணாத, அதுவும் அவங்களையும் ஒரு மனிதராகவே ட்ரீட் பண்ணாத லெவலுக்கு இன்னைக்கு சட்டங்களை துச்சமாக மதிக்கக்கூடியவர்களை என்ன சொன்னேன், ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டால் அவருடைய பெண்களை இழிவுபடுத்து, உங்களை கேவலப்படுத்துவதா இருந்தால் உங்க தாயை சொல்லணும். இந்த பிரச்சனையோட சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை வந்து தொடர்படுத்தி பேசக்கூடிய இவை அனைத்துமே கொண்டு வரப்படணுங்கிறேன். பெண்கள்னா ஒரு சண்டையில கூட இன்னைக்கு வந்து திரைப்படங்கள்ல கூட அந்த டைலாக்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அப்படி பேசுறது கூட இன்னைக்கு அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு அது வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அப்படி பேசுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை அப்படிங்கிறத நம்ம உணர்வதே இல்லையா. அப்ப ஒர்க்கிங் உமனை பாதுகாக்கிறதுக்கும் பள்ளிகளுக்கு செல்பவர்களை பாதுகாப்பதற்கும் இப்ப அதுதான் தமிழ்நாடு அரசு வந்து இப்ப இந்த சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு பிறகு உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்பதான் இந்த பொள்ளாச்சி இஷ்யூவையும் முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் பேசினார். 13 நாள் ஆச்சுங்க உங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு. நாங்க வந்து சொன்ன நாள்ல உடனே எஃப்ஐஆர் போட்டோம். ஒண்ணு நான் சொல்வது, இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பதை தாண்டி ஆண்கள் சமூகத்தில் பெண்களுக்கு மீதான பொறுப்பை உணர வேண்டும். பெண்கள் தங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான டிஃபென்ஸை வந்து சரியாக பயன்படுத்தணும். அதை மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது அந்த சட்டம் வந்து நீர்த்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த ரெண்டையுமே முதல் பதிலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஆண்கள் சமூக ரீதியாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, ஆண் என்பவன் பிசிக்கலா அவனுக்கு if he has been bestowed with the strength and power, then it should not be misused. அவனுக்கு if you are bestowed with the rules and laws, it should not be misused. உமன் சைட்ல இருந்து இந்த இரண்டும் முக்கியமான என்னுடைய ஒரு பார்வையா நான் பார்க்கிறேன். இது இருந்தா தான் சரி வரும். ஏன்னா உங்கள் வீட்டு பெண்களுக்கு இது நடக்காத வரை அது செய்தியாகவும் அல்லது அவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த போர் மாதிரி தான். விடக்கூடாது, அடிக்கணும், நீ பார்டர்ல இருக்காத வரைக்கும் போர் நிறுத்தணும் தான் நீ விரும்புவ. பார்டர்ல இருந்தாலும் எப்படா போர் முடியும் தான் நீ விரும்புவ. இங்க எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அங்க போட்டு அணுகுண்டே போட்டா கூட இந்த பக்கம் எந்த பாதிப்பும் வராதுன்னு இருக்கிற வரைக்கும் நீ வந்து விடக்கூடாது, அவன் அடிக்கணும் அப்படின்னு நீங்க வீரதீரமா வசனம் பேசிட்டு தான் இருப்ப. அப்போ நம் வீட்டில் ஒரு பெண் இப்படி இருக்குமே ஆனால் நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏன் அந்த ஆண்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை? அந்த புள்ள அந்த அலுவலக காட்சியில என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, விட்டுருங்கண்ணா அப்படின்னா இந்த நாய்கள் எப்படிலாம் ட்ரிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தனக்காக லவ் பண்ணி ஒரு பிள்ளைய ட்ரிக் பண்றதுங்கிறது ஒரு ஸ்டைலு. அந்த பிள்ளையை அதை ஏமாத்தினாலே குற்றம் சட்டப்படி. அப்படி செய்யறேன்னு கூட்டு போய் அவர்களை வேற ஆட்களுக்கு இரையாக்கி அதை வந்து வீடியோ பிடித்து மீண்டும் மீண்டும் அவர்களை பலியாக்கிய செய்தி, தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அந்த செய்தி வெளியே தெரியாமல் அதை பார்த்து கொண்டது, டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ் அதில் இருந்துச்சு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில்
நான் தூக்கு தண்டனைக்கு ஆதரவானவன், மற்றவங்க மாதிரி கிடையாது. இவர்களை எல்லாம் தூக்கிலிட வேண்டும். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தூக்கிலிட்டால்தான். ஏனென்றால் சமீபத்திலே பாகிஸ்தானை சேர்ந்த கொஞ்சம் பேர் வந்து சவுதி அரேபியாவிலே ஒரு சிறுமி இடத்திலே சேட்டைகள் செய்தார்கள் என்று 7 பேரை ஒரு தோட்டத்துக்கு அழைத்து வந்து ப்ராப்பராக வீடியோ ரெக்கார்டிங் செய்து அவர்களுக்கு எல்லாருக்கும் உடுத்த வேண்டிய ஆடைகள்லாம் உடுத்தி அவர்களை ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் கேமராமேனை கூப்பிட்டு வந்து நீட்டா அந்த தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை அவர்கள் முட்டி போட்டு அவங்க மூக்குல இருந்து உழுவுற வேர்வை வரைக்கும் நீட்டா வீடியோ எடுத்து பதட்டத்தில் அப்படி விழும்போது மூக்குல இருந்து உழுவுற வேர்வை வரைக்கும் வீடியோ எடுத்து மிகப்பெரிய வாளை வச்சு அப்படியே துண்டா அறுத்து கொண்டானுங்க. அப்படி கொல்ல வேண்டும் இவர்களே என்று நான் சொல்கிறேன். இந்த 9 பேருக்கு வந்து அப்படி கொன்னால் மட்டும்தான் அந்த ஒன்னு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், இன்னொன்னு சிவியர் பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட்லாம் பத்தாது. ஏன்னா இது தொடர்கதை. எத்தனை ஆட்சிகள் மாறட்டும், இப்போ இந்த குறைந்தபட்ச நீதி அதற்கு தமிழக அரசையும் அவர்களை வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியிலே முடிவில் வந்து இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பையும் ஈவன் தோ இட் இஸ் சிபிஐ கேஸ் வித்தவுட் தி கோஆபரேஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த போலீஸும் வந்து உண்டான தரவுகளை கொடுத்து பண்ணலன்னா வந்து இந்த தீர்வை வந்து நம்ம எட்டி இருக்க முடியாது. ஏன்னா பில்கிஸ் பானு வழக்கிலோட இப்படி தான் பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டேட் சிபிஐக்கே வழக்கு மாற்றப்பட்டாலும் அது குஜராத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வேண்டிதான் அதை மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு மாற்றினாங்க. மகாராஷ்டிரா கோர்ட்டில் தான் அவங்க நீதியும் கிடைச்சது ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால. ஸோ அதுவும் பாருங்க, ஒரு பெண்ணுடைய உதாரணம் சொன்னா மிகப்பெரிய உதாரணம் அது. ஒரு பெண், நிறைய பெண்கள், அப்ப அங்கேயும் அதை தான் சொல்லுவேனா, ஒரு பில்கிஸ் பானு கிடையாது. இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ்னா அதுலயும் குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தவறான ஆட்கள் வந்து அதுல பாதிக்கப்பட்டுருவாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அதுக்காக தான் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கும் சட்டம் கடுமையா இருக்கணுங்கிறேன். ஒரு காலம் அதை மிஸ்யூஸ் பண்ணா இதே தானே அவங்களுக்கு இருக்கணும்னு கொண்டு வரணும். மேபி நான் சொல்றது வந்து ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு சாத்தியம் இல்லாததை கூட இருக்கலாம். நம்ம ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அங்கே என்ன நடக்குதோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் நாம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்கப்பூர்வமாக டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும்னு தான் என்னுடைய கருத்து. மேபி இது மக்கள் கருத்தாக மாறலாம். இது மக்கள் நிறைய பேர் அதை வந்து இது விவாதிக்கலாம், இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பொள்ளாச்சி விவகாரம் என்பது டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ். இது ரொம்ப தாமதமாக கிடைக்கப்பட்ட தீர்ப்பு. இன்னைக்கு அந்த பெண்கள் யார் என்றது ஊர்களுக்கு தெரியும். ஈவன் தோ நீங்க அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சாலும் அக்கார்டிங் டு ஆக்ட் வந்து நீங்க ஆக்ட் அண்ட் லா வந்து ஈவன் தோ இஃப் யூ ஹைட் தி ஐடென்டிட்டி ஆஃப் தி விக்டிம்ஸ் இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் பெர்டினன்ட் நவ. பட் இன்னொன்று அதுல அந்த வழக்கிலே ஒரு சிறப்பான விஷயம் பார்க்குறோம். அதுல யாருமே பிறல் சாட்சியா மாறல. ஏன்னா மிரட்டலுக்கு அவங்க எல்லாம் அஞ்சல. இன்னொன்னு ஆட்சி அவங்க கிட்ட இல்ல மிரட்டுறது. ஆட்சியோட இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யுவராஜ் வழக்குல கூட, அந்த ஆணவ படுகொலை நடந்த அந்த யுவராஜ் வழக்குல கூட எனக்கு தெரிஞ்சு வந்து PW2 நினைக்கிறேன், விட்னஸ் 2வது விட்னஸ் நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி சொல்லிட்டாங்க. இதுல வந்து அப்பீல்ல வந்து அப்புறம் ஜட்ஜு விடல, அவனை விடமாட்டேன் ஒண்ணு அப்படின்னு. நீ என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற இங்கன்னு. மேபி சுப்ரீம் கோர்ட்ல அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் வந்து அவுட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து அது உறுதியா சொல்லிட்டாரு. இது என்ன ஏற்கனவே நீ அங்க சொல்லிட்டு இங்க வந்து மாத்தி சொல்றியா அப்படின்னு உறுதியா கேட்டுட்டாரு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது மாதிரி வந்து சாதிய ரீதியாக வந்து த்ரெட்டன் பண்ணி அவங்கள வந்து மாத்தி சொல்ல வச்சிருந்தாலும் இங்க யாருமே அப்படி மாத்தி சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் சாதிய ரீதியாகவோ அதிகார ரீதியாகவோ அவர்களை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு அவங்க உறுதியா நின்றுட்டாங்க. ஸோ தேர் வி விஷ் அ ராயல் சல்யூட் டு தெம். ஏன்னா அவங்க உறுதியா நின்றுட்டாங்க. பில்கிஸ் பானு வழக்குலையும் இப்படி நடந்துச்சு, பன்வாரி தேவி வழக்குலையும் நடந்துச்சு. பில்கிஸ் பானு வாஸ் த்ரெட்டன் எந்த அளவுக்குன்னா, தீர்ப்பு வருவதற்கு முன்பாக குஜராத்ல போய் பேட்டி எடுத்தாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அவ எங்க வீட்டு புள்ள, அப்படிலாம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல மாட்டான்னு மிரட்டானுங்க. அதுவும் இருக்கு. முக்கியமான ஒரு பாக்ஸை நீங்க திறந்துருக்கீங்க. என்னன்னா, பாதிக்கப்படக்கூடிய பெண்களை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீதிக்கு எதிராக அவர்களை மிரட்டக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனைன்னு இந்த இனிமேல் வந்து நம்ம தீர்மானிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து கழுத்து இருக்கிற தண்டனை இல்லை, அந்த உறுப்பு இருக்கிற தண்டனை இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மிக விரைவாக அவர்களை தீவிரவாதிகளை போட்டு சித்தரித்து தூக்கிலிட வேண்டும். ஏன்னா வந்து சமூகத்துல 2 பேர், ஆணு பெண் 2 பேர் இருக்கும். இவர்களுக்கான மியூச்சுவல் ரெஸ்பெக்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் தராத வரைக்கும், ஆணுக்கான ரெஸ்பெக்டை பெண்ணு தரணும். சேம் டைம் men has to ensure the respect to women. அந்த ரெண்டையுமே யார் குலைத்தாலும் அவர்கள் வந்து சமுதாயத்தையே குலைக்கக்கூடிய பெரிய அயோக்கியர்கள். அவர்களை வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா பார்க்கணும். பார்க்கறது இல்லை, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான் அவங்க. அவர்களுக்கான தண்டனை இன்ஸ்டன்டா இல்லைன்னா கூட நீங்க கவலைப்படுற மாதிரி, ஒருவேளை இன்ஸ்டன்டா இருந்தா இன்னசென்ஸ் பாதிக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்க, இன்ஸ்டன்டா இல்லைன்னா கூட சிவியரா இருக்கணுங்க. மேபி இன்ஸ்டன்டா இல்லைன்னா கூட அது சிவியரா இருக்கணும். தலைவெற்றதா இல்லை அப்படின்னா கூட அது தூக்கு தண்டனையா இருக்கணும். இன்ஸ்டன்டா இல்லைன்னா கூட சிவியரா இருக்கட்டும், தலைவெற்ற அளவுக்கு சிவியரா இல்லைன்னா கூட அது தூக்கு தண்டனை அளவுக்காவது சிவியரா இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இது வந்து யாரும் உயிர் போகலைங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு தூக்கு தண்டனை கொடுக்கல. எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் தராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உயிர் போகலன்னு. பட் இது வந்து பல கோணங்களில் நீங்கள் வந்து ஆய்வு செய்யும் பொழுது பல பிரிவுகளின் வகையில் அவங்க வந்து அந்த எவிடன்ஸ் டேம்பர் பண்ணது, அவங்கள வந்து தொடர்ந்து மிரட்டியது, எப்படி வந்து அப்பீலில் வந்து ஒரு ஹஸ்டைலாக வந்து ஒரு விட்னஸ் மாறினாலும் கூட அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தந்ததோ, அது போன்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நாம் வந்து வரக்கூடிய காலங்கள், இனிமேல் அந்த மாதிரி அந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, வரக்கூடிய காலங்களை எதிர்பார்க்கணும். அதிமுகவினுடைய அவல ஆட்சிக்கு இது ஒரு
பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். அதிமுகவினுடைய அவல ஆட்சிக்கு இது மிகப்பெரிய சான்று. பொலிட்டிக்கலா நம்ம பேசணும் அப்படின்னா, இப்ப இங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கையும் எடுத்து அதிமுகவினர் பேசுவாங்களே, யார் அந்த சார்ன்னு அவங்களும் ஒரு ஃபேஸ் இப்பதான் இவர் தான் சொல்லணும், இவங்க தான் அந்த சார் அப்படின்னு. இவங்களெல்லாம் பார்த்து அவன் இன்ஸ்பயர் ஆனா, இவங்களெல்லாம் பார்த்து அவன் ஏன் இன்ஸ்பயர் ஆனான்னா, மேபி இவங்க சொல்ற மாதிரி அவன் திமுக இருந்தான்னு வச்சுக்குவோம். இதை ஞானசேகரன் திமுக இருந்தான்னு வச்சுக்கோங்க சொல்ற மாதிரி. ஏன்னா எவ்வளோ பொறுக்கி வருவான் போவான். அவன் வந்து அமைச்சர் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கும். அப்படி பார்த்தா மோடி கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறான். அமித்ஷா கூட தீவிரவாதி நின்று போட்டோ எடுத்துருக்கான். இவன் கூட எல்லாம் நின்று அது ஒரு போட்டோ எடுத்தது இல்லை. மேபி ஒரு வாதத்துக்கு வந்து இவன் வந்து திமுக காரனை வச்சுக்கிட்டாலும், யார் அந்த சார்னா இந்த 9 பேர் தான் அந்த சார்ஸ். இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அப்படி பண்ணா. அவனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு கால் அதிமுக இந்த சார்ஸுங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த சார் வந்திருக்க மாட்டார். இவனை எப்படி இந்த இதுக்கு வெளியே வந்தான அவன். ஆனா இப்பதான் இவங்களுக்கு தீர்ப்பே கிடைக்குது. இவனுக்கு பாருங்க, நீ விரைவில் பாருங்க இவனுக்கு என்ன கிடைக்க போகுது ஞானசேகரனுக்கு. இதெல்லாம் தான் அதிமுக பார்த்து பாடம் வைக்கணும். ஒண்ணு தவறு தாங்க, அது 1000 தான் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் நடந்து தவறு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க கேள்வி கேட்கறது உங்களுக்கு எந்த தவறையும் கிடையாது. நீங்க அந்த அடிப்படை தார்மீக உரிமை இழந்துட்டீங்க. தவறு தானே, அதை நான் சொல்ல தவறு என்று முதல்வர் ஏற்றார். அந்த தவறுக்கு நாங்க 13 நாள் இல்லைங்க 24 மணி நேரத்தை எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொன்னார். சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட வேண்டாம், வேணான்னு முதுகெலும்புள்ள ஒரு அரசு வந்து வேணாம், அதை நாங்களே விசாரிச்சு கரெக்டா பண்றோம், ஏன் இதை விசாரிக்கணும், நாங்க தான் 24 ஹவர்ஸ்ல எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கிறோமே அப்படிங்கிறாங்க. அவனை கைது பண்றாங்க, குண்டாஸ் அடைக்கிறாங்க, அவன் சொத்தை சீஸ் பண்றாங்க, அவன் எங்கெங்கெல்லாம் பண்றான்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க, அவனுடைய முழு தகவல் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மட்டும் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணீங்களா? Just because they are politically influenced family, just because they come from politically influenced family, they didn't even come under the scanner of government and the law. அரசுக்கும் சட்டத்துக்கும் எந்த பார்வைக்கும் அவங்க வரவே இல்லை. ஏன்னா அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவங்கன்றதுனால. நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலம் இவன் திமுக காரனாவே இருந்தாலும், ஏன்னா அந்த உதாரணத்தையும் வச்சிருவோம். இவன் திமுக காரனாவே இருந்தா கூட அவன் திமுக காரன் என்பதுக்காக ஒரு பிரிவிலேஜ் அவன் அனுபவிச்சானா, யார் அந்த சார் என்பதே பொய் அப்படின்னு நிரூபணமாச்சு. கமிஷனர் அதை இல்லை அப்படின்னாரு. இங்க உயர்நீதிமன்றம் கமிஷனர் திட்டி இருந்தாலும் கமிஷனரை சொன்னது தப்புன்னு உச்சநீதிமன்றம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருச்சு அந்த வார்த்தையை. அந்த அப்சர்வேஷன்ஸ் 12 என்னுடைய பாயிண்ட் சரியா இருந்தா 12, 24, 24A இதில் உள்ள எல்லா வாதங்களையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட். ஸோ இங்க நான் வந்து யார் சரி யார் தவறு என்ன, நம்ம அந்த அளவுக்கு நேர்மையா ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து அணுகிறோம். இந்த குறைந்தபட்ச நீதி தண்டனை கூட திமுகவால் தான் வாங்கி தர முடிகிறது. இனி ஒரு ஞானசேகரன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு பொள்ளாச்சி நடக்காம இருந்திருக்கணும். இன்னொரு ஞானசேகர் இப்படி வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஞானசேகரை என்ன பண்ணணுமோ இரும்பு கரம் கொண்டு அடக்கியாச்சு. ஏன் வைஸ் சான்சலரையே போடாம இருந்த கவர்னருக்கே பாடம் புகட்டியாச்சு. ஏன்னா அதனாலதான் ஒரு யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடந்துச்சு. யார் அதை தலைமையா இருந்து அதை பார்க்கணும்ன்ற தலையில்லாத முண்டமா இருந்துச்சு யூனிவர்சிட்டிஸ்லாம். இன்னைக்கு அதுக்குமே மணி கட்டிட்டார் முதல்வர். அப்ப அரசியல் ரீதியா பார்க்கும்போது ஆல் தி ரவுண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கு. ஹூ இஸ் டு பெல் த கேட் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர்ஸ் யார் நியமிப்பாங்கிறதையும் அதிகாரத்தையும் வாங்கியிருக்குது. ஆளுகின்ற அரசு இப்போ பப்ளிக் எலெக்டட் கவர்மெண்ட் தான் வந்து வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்க முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு வாங்கியிருக்குது. அரசே வந்து துணை இவர்களை சான்சலர்ஸை நியமிக்கும் என்கின்ற உத்தரவை வாங்கியிருக்குது. அதை தொடர்ந்து கல்லூரிகளில் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வாய்ப்பை அரசே ஏற்றிருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த குளறுபடிகள் இல்லாம இதுக்கு மேல வந்து இது மாதிரி செய்யறவர்களுக்கான சிறப்பு சட்டங்களை நீங்க அன்னைக்கே பொள்ளாச்சியில ஏற்றி இருக்கணும்ல. அப்ப நீங்க கேட்டிருக்கணும் யார் அந்த சாருன்னு. இப்போ சிறப்பு சட்டங்களை ஏற்றிருக்குது, சம்பந்தப்பட்டவனை கைது செய்திருக்குது. ஸோ ஞானசேகரனுடைய தவறு தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பாடம் படிக்குது இல்லை ஒரு அரசு. இப்ப நான் சொன்னேன் சவுதி அரேபியா, அப்ப அவங்க கூட சொல்லுவான் எங்களுக்கு எதிராக வந்து எங்க கிட்டலாம் பெண்களுக்கு குற்றமே நடக்காது. அப்ப அந்த யார் பாகிஸ்தானிக்காரன் யாரு? தப்பு தானே. அப்ப ஒரு சமூகம், ஒரு அறிவுசார் சமூகம் என்ன யோசிக்கும்னா, தப்பு நடந்துருச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உறுதியாகவும் இரும்பு கரம் கொண்டும் அதை ஒரு அரசு அடக்குகிறது, ஒடுக்குகிறது என்பதை பார்ப்பாங்க. இனி அந்த தவறு நடக்காமல் இருக்கும் அளவுக்கு அந்த நடவடிக்கை இருக்குதா அப்படிங்கிறது ஒரு அறிவு சார்ந்த சமூகம் பார்க்கும். இங்க ஞானசேகரன் விஷயத்தில் இருந்துச்சு, பொள்ளாச்சி விவகாரத்தில் அது இல்லை. பொள்ளாச்சியில் நடந்த அதிமுக எப்படி இந்த 10 பில்ஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண 10 பில்லுல வந்து 2 பில்லு அதிமுகவும் சேர்த்து போட்ட பில்லையும் திமுக அரசே பாஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் நடந்த அநீதிக்கும் சேர்த்து நீதியை இன்றைக்கு திமுகவே பெற்று தந்திருக்கிறது என்று சொல்லுவோம். மோடியினுடைய பேச்சு, ஆபரேஷன் சிந்தூர் வந்து வெற்றிகரமாக நாங்க முடிச்சிட்டோம், பாகிஸ்தான் அஞ்சி பயந்து மற்ற நாடுகள்கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் நம்மகிட்டையும் வந்து உயர்மட்ட லெவல்ல ராணுவ அதிகாரிகள்கிட்ட பேசினது விளைவாகத்தான் இந்த சீஸ் ஃபயர் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. ஆனால் மோடி பேசுவதற்கு முன்பாக 20 நிமிடம் முன்பாக ட்ரம்ப் ஒன்று சொல்றாரு, நான் 2 நாடுகளையும் நான் வந்து மிரட்டினேன், லிட்டரலா த்ரெட்டன் பண்றதை வந்து சாஃப்ட்வேர்ல சொல்றாரு, நான் வந்து ட்ரேடிங்கை நிறுத்திடுவேன் 2 நாடுகளுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாரம் நிறுத்தி இருக்கிறேன். 2 நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கும் இப்போ நான் சமாதான முயற்சியில வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அது குறித்து மோடி பேசுவார்னு பார்த்தா மோடி அதை பத்தி பேசல. அதற்கு பதிலாக நாங்கள் வந்து வர்த்தகமும் வந்து அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரே
டோன்ல இருக்க முடியாது, ஒரே இடத்துல ஓட முடியாது அப்படின்னு சொல்றாரு. மோடியினுடைய பேச்சை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது முள்ள ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற பேச்சு தான் அது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 26/11 அட்டாக்ல மூளையாக இருந்து செயல்பட்டவன் யார்? மும்பை தாக்குதல் தீவிரவாதி யார்? அஜ்மல் கசாப். பிடிச்சதா காங்கிரஸ் கவர்மெண்ட் அவனை? பிடிச்சது. நீதி விசாரணை நடத்தணுமா? நீதி விசாரணை நடந்ததுடைய விளைவா என்ன ஆச்சு தெரியுமா? காங்கிரஸ் கவர்மெண்ட் வாஸ் ஏபிள் டு லிங்க் த டெரரிஸ்ட் வித் பாகிஸ்தான் so that we can establish the terror link between the terrorist and the Pakistan. இன்னைக்கு பகல்காம் அட்டாக் பாகிஸ்தான் தான் நடந்துச்சுன்னு உன்னால நிரூபிக்கிறதுக்கு துப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் அவன் உலக நாடுகள்லாம் போய் வேஷம் போடுறான். நான் இல்லவே இல்லைங்கிற. முதல்ல இதை பத்தி பேசுங்கடா. இப்ப யார் நிறுத்தினாங்கிறது வரேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு. யார் நிறுத்தினாங்கிறது அப்புறம் வரேன். அது ட்ரம்ப் சொல்லி நிறுத்தினாங்களா, மோடியே பயந்து போய் நிறுத்தினாரா, இதுக்கு மேல மோடிக்கு துப்பு இல்லையா என்பது அப்புறம் பேசுவோம். அது அப்புறம் பேசுவோம். ஒரு ஆல் பார்ட்டி மீட் கூட வராம இருக்கிற ஒரு பிரதமர், ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கன்வீன் பண்ணுங்கன்னா அதை பண்ணாம இருக்கிற ஒரு பிரதமர், பிரஸ் மீட்டை இப்போ வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் பிரஸ் சந்திக்காம இல்ல, அவர் உயர்மட்ட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. போர் சூழல்ல வந்து அவர் அந்த நடவடிக்கையை பார்ப்பாரா, இல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு இருப்பாரான்ற கேள்வி வைக்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய உத்தரவை ஏற்பவர்கள் தான் செக்ரட்டரிஸ், ராணுவ அதிகாரிகள். இப்போ அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு கருத்தை சொல்லி நீங்க கடைசியா ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா யார் எந்த கருத்தை ஏற்பாங்க? பிரதமர் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஏற்பாங்க. பிரதமருக்கு குறிப்பாக நரேந்திர மோடிக்கு இது சம்பந்தமாக ஏதாவது அனுபவம் இருக்கிறதா? இந்தியாவை அதிக காலம் ஆண்ட கட்சி காங்கிரஸ். அப்ப இது போன்று பல தீவிரவாத அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக சமாளித்து இந்த தேசத்தை காப்பாற்றிய கட்சி காங்கிரஸ். ஒரு கருத்து கேளுங்களேன். இல்ல அவ்வளவுக்கு பிஸியா இருக்கீங்களா? சரி, உங்க வாதத்துக்கு வரேன். நீங்க அவ்வளவுக்கு பிஸியா இருந்தா பகல்காம் அட்டாக் நடந்த உடனே வந்து நீங்க செக்ரட்டரிஸ் மீட்டிங்கும் ராணுவ அதிகாரி மீட்டிங் தான் நீங்க கூட்டியிருக்கணும் இல்லையா? எங்க போனீங்க நேரா? நீங்க எங்க போனீங்க? பீகார் தேர்தலில் போய் நொட்டுறதுக்கு நேரம் இருக்குது, ஆல் பார்ட்டி மீட்ல வந்து கலந்துக்கிறதுக்கு நேரம் இல்லையா? எனக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி மட்டும் தான் பதில் சொல்லணும். பீகார் தேர்தலுக்கு நிதிஷ்குமாரோட சேர்ந்து அங்க நின்றுகிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆல் பார்ட்டி மீட்டுக்கு வாயானா வரலையே, அதுக்கு நேரம் இல்லையா உங்களுக்கு? முதல்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து எப்படிங்க இது தெரியலையா? அதுக்காக தான் வாயான்னு கூப்பிடுறோம். உனக்கு இதெல்லாம் தெரியலையா? இல்லை இதுக்கு பின்னால என்ன, ஒருவேளை வந்தா இது என்னென்னலாம் இதுக்கு பின்னணியில் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுன்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. 26/11 அட்டாக்கு காரணமாக இருந்ததே மசூத் அசாரை இவர்கள் தரை வார்த்து கொடுத்தது தான். அதே அஜித் தோவல் இன்றைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகராக தொடர்வது என்பதே கேவலம். ஒரு கையாளாகாத அஜித் தோவல் மசூத் அசார் என்கின்ற தீவிரவாதியை நம்ம கைது பண்ணி வச்சிருந்த தீவிரவாதியை தீவிரவாதிகளுடைய பேரத்துக்கு பணிந்து கொண்டு போய் தாரை வார்த்து கொடுத்ததுக்கு பின்னாலதான் அவன் தில்லா வந்து இன்னொரு 26/11 நடத்தி காட்டினான் நம்ம மேல. இல்ல, ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பாகிஸ்தானோட இதயத்தை நொறுக்கி இருக்கிறோம். எப்படி நொறுக்கிச்சு? எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. 26/11 அட்டாக்கை வந்து உலக நாடுகளுடைய பார்வையில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினோம். பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்குது என்பதை உறுதிப்படுத்தினோம். அஜ்மல் கசாபை தூக்கிலிட்டோம். பகல்காம் அட்டாக்ல ஈடுபட்ட எவனா ஒருத்தனை பிடிச்சிங்களா? சரி, இப்ப போர் நிறுத்துறீங்கல்ல, பகல்காம் அட்டாக்ல ஈடுபட்டவனை என்கிட்ட சரண்டர் பண்ணாதான் போர் நிறுத்துவோம்னு சொல்றதுக்கு துப்பு இருக்கா உங்களுக்கு? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அவ்வளவுக்கு நேர்மை ஆண்மையும் இருக்கா? ஒரே ஒரு கேள்வி. இந்த 4 பேரை எனக்கு சரண்டர் பண்ணாதான் நான் போரை நிறுத்துவேன்னு சொல்லலாம்ல? முடியுமா முடியாது உங்களால அப்படி சொல்றதுக்கு? ட்ரேடு வேற, மண்ணாங்கட்டி வேற, மசரு வேற, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த தீவிரவாதிகள் நம்ம பிடிச்சோமா இல்லையா? ஏங்க இவ்வளவு தூரம் 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணும்போது இனிமே பாலாரம் தேனாரம் ஓடும், தீவிரவாதிகள் உள்ளே வர முடியாது. ஹைலி மிலிட்டரைஸ்ட் ரீஜன் இன் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் காஷ்மீர். ஹைலி மிலிட்டரைஸ்ட் ரீஜன். எப்படிங்க வந்தான் அவ்வளவு தீவிரவாதி? அசால்ட்டா உள்ள வந்து மதம் என்னன்னு கேட்டான், மோடி கிட்ட போய் சொன்னான்னு சொல்லி, சரி ஓகே அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வெளியே வரும். அது அப்புறம் வரட்டும், வெளியே வரும்போது வரட்டும். நான் அதெல்லாம் பேச விரும்பல. நாம் அமைதி காக்கிறோம் என்றால் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நம்முடைய சகோதரர்கள் ராணுவ வீரர்கள் அங்க வந்து இவங்க சொல்ற உத்தரவை கேட்டுக்கிட்டு போய் பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதை நினைச்சு வேதனைப்பட்டு அவங்க நம்ம ஃபுல் சப்போர்ட்டா நிக்கிறோம் நம்ம இந்த நேரத்தில் இந்த தேசத்துக்காக. பாகிஸ்தான் என்னங்க பாடம் படிச்சது? 26/11 அட்டாக்ல அஜ்மல் கசாபை கைது செய்து நீதி விசாரணை நடத்தி அது பாகிஸ்தானுக்கு தொடர்புடைய அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி 7.6 பில்லியன் IMF பெயில் அவுட்டை வந்து அண்டர்ஸ்கோர் பண்ணி எக்கனாமிக் வல்லரபிலிட்டி ப்ரூவ் பண்ணோம். பண்ணீங்களா பாகிஸ்தானுக்கு? நீங்க அவங்க கொடுத்துருக்கிற IMFல இப்ப திரும்ப அகைன் தலைகீழா மாறல. எப்படி நீங்க ஒரு ட்ராக்கை ப்ரூவ் பண்ணுவீங்க? இதான் உங்க மிஸ்ரி ஒண்ணும் IMF வந்து இப்போ டெரரிஸ்டுக்கு ஃபண்ட் பண்றான்னு எடுத்துக்கூடாதா? எப்படி எடுத்துக்குவீங்க? நீங்க டெரரிஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே. பாகிஸ்தான் நான் அந்த தாக்குதலை பண்ணலங்கிறானுங்க. நாம ப்ரூவ் பண்ணோம். இல்ல, மும்பை அட்டாக் தாக்குதல் தான் அவங்க நாங்க பண்ணல அப்படின்னாங்க. ஆனா அஜ்மல் கசாபை விசாரணைக்கு உட்படுத்தி ப்ரூவ் பண்ணோம்ல. யாராவது புடிங்க. என்னங்க இது சம்பந்தப்பட்டு எவனுமே பகல்காம் அட்டாக் பத்தி பேசவே இல்லையே.
ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நுழைந்தார்கள், எப்படி திரும்பி சென்றார்கள், என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், ஒரு தகவல் இருக்கா அவங்ககிட்ட? ஒரு தகவல் இருக்கா அவங்ககிட்ட? ஆல் பார்ட்டி மீட் போட்டா இதெல்லாம் கேட்பாங்கன்றதால தான் ஓடி ஒளிரடி. இன்ஃபிளேஷன் 20% ரூபி வீக்கன் ஆச்சு. பாகிஸ்தானுடைய இன்ஃபிளேஷன் 20% இன்க்ரீஸ் ஆச்சு இந்தியா கொடுத்த நெருக்கடியில. ஒரு அரசை எப்படி நடத்தணும்னு முதல்ல தெரியணும். ஒரு தீவிரவாத தாக்கலை எப்படி கையாளணும்னு தெரியணும். உப்பிலே ராஜினாமா பண்ணிட்டு போயான்னு நான் சொல்லல, சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. நம்ம யாருமே இந்த அட்டாக்கை பத்தி பேசக்கூடாது. மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எப்ப ராஜினாமா பண்றீங்க தான் கேட்கணும். சுப்பிரமணிய சாமி இல்ல, ஒரு நாட்டுல அமைதி திரும்பணும், இரு நாடுகளும் சண்டை போடக்கூடாது, இன்னுயிரை மறுபடியும் வந்து அப்பா உயிர்களை கொடுத்துடக்கூடாது, இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறப்ப திரும்பி வந்து நீ பதில் சொல்லி ஆகணும். எப்படி வந்து போற நிறுத்தின, எதன் அடிப்படையில வந்து போற நிறுத்தின, என்ன பேசுனீங்க, இது வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்றப்ப அது இன்னும் நெருக்கடியா மாறுதல் அரசாங்கத்துக்கு. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அப்பா வீரர்கள் பலியாக கூடாது, போர் என்பது தீர்வாகவே நானும் சொல்லலையே. முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. போர் தீர்வாக இல்லாத காலத்திலேயே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை மன்மோகன் சிங் அரசால் கொடுக்க முடிந்தது. முதல்ல தாக்குதலுக்கு பொறுப்பெடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ராஜினாமா பண்ணும். ஃபர்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜினாமா பண்ணாரு. பொறுப்பேற்றீங்களா? முதல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்தா முதல்ல என்ன செய்யணும்? நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, அங்க ஒரு திருட்டோ ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சு, முதல்ல என்ன செய்வோம்? என்ன பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் கேட்போம்ல. முதல்ல அந்த கேள்வி தானே கேட்பீங்க அறிவுபூர்வம். ரெண்டு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இப்போ வந்து போர் நடந்துட்டு இருக்கப்போ ஆமாம் போர் நம்ம வந்து பாகிஸ்தான் அழிச்சே ஆகணும் வார செலிப்ரேட் பண்ண ஆட்களும், இப்போ வந்து நீங்க ஏன் வந்து போர் நிறுத்துனீங்க, இப்ப எதன் அடிப்படையில போர் நிறுத்துனீங்க அப்படின்றது இந்த இரண்டும் வித்தியாசம் என்னது? என்ன வித்தியாசம்னா, பாகிஸ்தான் அதுக்கு the kind of punishment it deserves அப்படிங்கறத கொடுக்கணும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அதே நேரம் ஸ்ட்ராட்டஜிக் ஐடியாஸை எடுக்கவே இல்லையே நீங்க. உலக நாடுகள் துருக்கி ஆயுதங்கள் தான் நான் இங்க வந்து உழுதுருக்குன்னு சொல்றாங்க. துருக்கியுடைய ஆயுதங்கள் முடிச்சு தான் பாகிஸ்தான் தாக்கி இருக்குது அப்படின்னு நம்முடைய ராணுவம் வந்து உறுதி செய்யுது. அப்ப நீங்க முறையாக இதை அணுகி இந்த டெரர் லிங்க் வந்து பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது என்பதை எப்படி அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணணுமோ அப்படி ப்ரூவ் பண்ணாம தாக்குதல் நடத்திட்டீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணதுனால இப்ப முன்னால போனதா பின்னால போறதான்னு தெரியாம ட்ரம்ப் வந்து இப்படி சொல்லிட்டாரு, நாங்க அதனால நிறுத்தல, நாங்க இதுக்காக நிறுத்தல, நாங்க அதுக்காக நிறுத்தல, நாங்க வந்து எச்சரிக்கிறோம், நாங்க சீஸ்ஃபயர் ஏற்கிறோம் அப்படின்னு ஏன் உழப்புறீங்க? அப்ப டோட்டலா சொல்றேன் எதுக்குமே நீங்க லாயக்கு இல்லைன்னு சொல்றோம். ஒரு ஆபரேஷன் ஒரு சிந்தூர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னா, நான் வந்து ஒரு சர்வதேச விசாரணைக்கு என்ன உட்படுத்த தயார்னால என்ன பண்ணீங்க? இல்ல இது வரைக்கும் வரலாறுல அப்படி நடந்தது இல்லையா? நம்ம பண்ணிருக்கிறோமே. அஜ்மல் கசாவை வச்சு சர்வதேச விசாரணை என்ன மண்ணாங்கட்டி விசாரணை, நம்ம விசாரணையிலேயே டெரர் லிங்க் ப்ரூவ் பண்ணுமே அவன் தான். அதன் மூலமா அவன் ஐசோலேட் பண்ணுமே. உலக நாடுகள்ல தீவிரவாத முத்திரையை கொண்டு வந்தோமே பாகிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணீங்கன்னா துருக்கி வருவானா உதவிக்கு? அதுவும் இன்னும் உறுதி செய்யப்பட்டது. ராணுவம் சொல்கிறது, அதை வச்சு நான் சொல்றேன். துருக்கி வர்றான், ஈரான் வர்றான், சவுதி அரேபியா வர்றான், இவர் எந்த நாடு வர்றதால எல்லாரையும் சொல்லி தீவிரவாதி நீ எப்படி தீவிரவாதி உதவி பண்ணுவோம் நீ கேளு. எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அமெரிக்கா சொல்லி ஏன் நீ போற நிறுத்துற? இந்திரா காந்தி அவர்கள் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். 1970 ஒரு வழியில அமைதி திரும்பிருச்சு, நல்லதுதானே? சரி, அப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன். உங்களை ஒருத்தர் வந்து கடுமையா தாக்கிட்டா உங்களுக்கு ஒருத்தர் அநீதி இழைச்சிட்டான், நீங்க பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு போறீங்க. சாதாரண சிம்பிளா ஒரு சண்டையிலேயே. அப்ப சம்மந்தமே இல்லை, உங்களுக்கு தான் சரியான அடி. அமைதியா இருந்து உங்களை போட்டு நோண்டிட்டான். நான் வந்து மூணாவது மனுஷன் வெளியே நிக்கிறேன். நீங்க தாக்குதல் நடத்தணும் அல்லது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். நான் திடீர்னு வந்து சொல்றேன் நிறுத்திக்கப்பா அப்படின்னு. நீ நிறுத்திட்டீங்க. அப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்க? இந்த இதுல எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாதிப்பு உள்ளானது யாரு? நீங்க. அதனப்பா அவன் சொல்லி நிறுத்திட்ட. இப்ப ஏதாவது ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்கணும்ல. நான் யாரு உங்களுக்கு சொல்லி நீங்க நிறுத்தத்துக்கு காரணம் என்ன? அல்லது இப்படி நிறுத்தியதால் உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் நீதி கிடைக்குமா? நிறுத்துவதாக இருந்தாலும் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் யாருங்க முடிவு பண்ணணும் அதை? ஏன்னா வரலாறு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன்னொன்னு இந்த உதாரணத்தையும் தாண்டி இந்த உதாரணமே பொருத்தமான உதாரணமும் கிடையாது. ஏன்னா இது வரலாற்றில் இரு நாடுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையை மூன்றாவது நாடு தலையிடுவது என்பது அந்த நாடை இழிவுபடுத்துவதற்கு சமம். 1971 தலைவர் இந்திரா காந்தி எடுத்த ராணுவ நடவடிக்கைகளின் மீது ரிச்சர்ட் நிக்சன் கருத்து சொன்னார். அந்த ரிச்சர்ட் நிக்சன் கருத்து சொல்லும் பொழுது பாகிஸ்தான் சரண்டர் ஆச்சு. நம்ம எடுத்த நடவடிக்கையில் பாகிஸ்தான் சரண்டர் ஆச்சு. முட்டி போட வச்சாங்க இந்திரா காந்தி. ரிச்சர்ட் நிக்சனுடைய கருத்துக்கு பதிலளித்தார். பீயிங் a developing country we have our backbone straight அப்படின்னார். என்ன அர்த்தம் இதுக்கு? பேசுவியா நீ? இந்த மாதிரி பேச தெரியுமா உன்னால? இந்திரா காந்தியுடைய வார்த்தைகள் இது. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா எங்களுடைய முதுகெலும்பு எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட்டா இருக்குதுன்னாங்க. enough will and resources to fight all atrocities. அனைத்து அராஜகங்களையும் எதிர்த்து போரிடுவதற்கான வளமும் இருக்குது, நெஞ்சு உறுதியும் இருக்குதுன்னாங்க. உனக்கு இருக்கா? பேசுவியா இந்த மாதிரி?
முலாம் பூஸ் தம்பி பார்த்து மெதுவா, ஏன்னா அந்த செவருக்கு வலிக்கும் வடிவேல் சொல்ற மாதிரி யாருக்கு நீ கருத்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு ப்ரீ ரெக்கார்டட் செஷனை பண்ணிக்கிட்டு சொல்லுவாம ட்ரம்புக்கு கரெக்டா ஒரு பதில். இந்த மாதிரி மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு தேசமாக ஒரு போரை துவங்குவதற்கும் முடிப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கா? அல்லது ஒரு போரை எப்படி துவங்க வேண்டும், எப்படி முடிக்கணும்னு ஒரு அறிவு இருக்கா உங்களுக்கு? ஒரு போரை துவங்குவதற்கு முன்னாடி ஒரு ஆல் பார்ட்டி மீட் போட்டு எல்லாத்தையும் பேசணுங்கிற ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக நியாயம் இருக்கா உங்களுக்கு? இது சும்மாவா? இல்ல உங்களை மாதிரியா நேத்து பேஞ்ச முளையில காளான் முளைச்ச மாதிரியா நாங்க முளைச்சிருக்கிறோம்? இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சி, லாஃபிங் புத்தா ப்ராஜெக்டை செய்து உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அணு பலம் என்றால் என்ன என்பதை நிரூபித்த தலைவர் இந்திரா காந்தியை கொண்ட கட்சி இந்த கட்சி. இல்ல இப்பவுமே இவரும் மிரட்டுறாருல, இவரும் எச்சரிக்கை கொடுக்குறாருல பாகிஸ்தானுக்கு, நீங்க வந்து ஏவுகணை வச்சு மிரட்டலாம் விடக்கூடாதுன்றாருல. யாருக்கு சொல்றாரு ஏவுகணை வச்சு மிரட்டல் விடக்கூடாதுன்னா? பாகிஸ்தான் யாருக்காவது தெளிவா சொல்லியா? யாருக்கே சொல்ற நீ? டைம்ஸ் ஹேவ் பாஸ்ட். தெளிவா எப்படி சொல்லணும் தெரியுமா? சொல்லட்டுமா எப்படி சொல்லணும்னு? டைம்ஸ் ஹேவ் பாஸ்ட் when any nation sitting 3 or 4,000 miles away could give orders to India. தெளிவா இருக்கா? 3000-4000 மைலுக்கு தூரத்துல உட்காந்துக்கிட்டு மகனை இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுக்குற வேலை வச்சுக்காத. தெளிவா இருக்கா? யார் சொன்னது இது? இல்ல இந்திரா காந்தி 1971 இப்படி சொல்லணும் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஆஃப் யுவர் கலர் சுப்ரிமசி, நீ என்னோட கலரா இருக்கிறதுனால நீ சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கணுமா? யார் சொன்னது? இந்திரா காந்தி சொன்னது. சொல்லுவேன் இந்த மாதிரி. அப்பதான் இந்த தேசம் வந்து தலை நிமிரும். சும்மா இந்த பொய் மீடியாங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் போடுறான் பாருங்க. இது எங்கடா இருக்குது? அதான் ஒருத்தன் போட்டான், இந்த சேனல் வந்து பாகிஸ்தான்ல அந்த இடத்த பிடிச்சிருச்சு, இந்த சேனல் அந்த என்னங்க பண்ணீங்க? ஒரு தலைகுனிவுங்க இதெல்லாம். ஒரு போரை எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? முதலில் டெரர் லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். முதல்ல அந்த தீவிரவாதிகளை கைது பண்ணியிருக்கணும். முதல்ல ஒரு தீவிர விசாரணையை நடத்தி உறுதிப்படுத்தி பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும். நோட் திஸ் பாயிண்ட். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருக்கணும். உலக நாடுகள் அனைவருடைய கண்டனங்களையும் பாகிஸ்தான் மீது பதிய வைத்திருக்க வேண்டும். IMF உட்பட அனைத்து நிதி உதவிகளையும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நீங்க கேள்வி வைக்கிறது வந்து மோடி கேள்வி வைக்கிற மாதிரி இல்ல, ராணுவத்துக்கு கேள்வி வைக்கிற மாதிரி இருக்கு. மோடி தான் ராணுவம் யாருடைய கட்டுப்பாடுல இருக்குது? அப்ப தனியா இருக்குதா சொல்லுங்க, வேணா டேரக்டா ராணுவத்திட்டே பேசுவோம். அப்புறம் அது ஒரு தேச துரோகம் ஆயிடும் தெரியுமில. ராணுவத்தை எப்படின்னு கேள்வி கேட்க முடியும்? அதுதான் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றேன். ஆல் குட் கம்ஸ் ஃப்ரம் மோடி பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங். கார்டியன் அன்னைக்கே எழுதணும். எல்லா நல்லதுக்கும் மோடி காரணம், கெட்டது எது நடந்தாலும் அவர் காரணம் இல்லை. எப்படிங்க இத்தனை 26 உயிருக்கு யாருங்க பதில் சொல்லணும்? மோடி பதில் சொல்ல மாட்டாரா? தீவிரவாதிகளை பிடிக்க முடியாமல் போனதற்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? ஒரு டெரர் லிங்க் பாகிஸ்தானோட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு ஒரு கை சேதத்துக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? இஸ் திஸ் நாட் அன்பார்ச்சுனேட்? இது துரதிர்ஷ்டம் இல்லையா? பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி விட்டாமல் போனதுக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? பாகிஸ்தானுக்கு பொருளாதார உதவிகள் தடுக்காமல் விட்டதுக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? பாகிஸ்தான் கெஞ்சியதுன்னு மோடி சொன்ன ஏத்துக்க எங்க கெஞ்சிச்சு? மோடி சொல்றது ஏத்துக்கலாங்க, உண்மையா இருந்தா ஏத்துக்கலாம். எங்க நீங்க ஆதாரம் காட்டுங்க. பகல்காமில் அட்டாக் நடந்தது உண்மையா பொய்யா? பகல்காமில் அட்டாக் நடந்தது உண்மையா பொய்யா? ஏத்துக்கிறோம்ல. அப்ப அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க பாகிஸ்தான் கெஞ்சிச்சுன்னு. இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து இவர்களுடைய பொய் புரட்டு மீடியா இவங்களை பார்த்துட்டு பாகிஸ்தான் கத்துக்கிட்டாங்க. இல்ல பாகிஸ்தான் நாங்களும் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? அதுதான் அப்ப என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும். அவன் இது மாதிரி 26/11 சொன்னானா? ப்ரூவ் பண்ணும்ல அவன் தான் தீவிரவாதின்னு. முதல்ல அவன் ஏன் இவ்வளவு தைரியமா அவன் அந்த நாய்க்கு எங்க திராவிட்டு வந்துச்சு நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்றதுக்கு? அவனுக்கு எங்க அவ்வளவு திராவிட்டு வந்துச்சு? நீங்க எல்லாத்தையும் மிஸ்ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஆல் பார்ட்டி மீட்ட கூட்டல, ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூட்டல, அனைவருடைய கருத்து எதுக்கு ஜனநாயக நாடு இருக்கீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். 2 விஷயங்களை சொல்றேன். ஒன்னு கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸ் நீங்க மீறும் பொழுது சர்வாதிகாரம் வரும். இன்னொன்னு ஜான் ஸ்டூவர்ட் மில் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன் அப்படின்னு அம்பேத்கர் வந்து அந்த வார்த்தையை சொல்லி சொன்னார். ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்தை சொல்லி சொன்னாரு. யூ ஷுட் நாட் லே யுவர் லிபர்ட்டி ஈவன் அட் தி ஃபீட் ஆஃப் கிரேட் மென். செஞ்சுட்டான் இன்னைக்கு. அதை எவ்வளவு அவன் சிறந்த மனுஷன்லாம் கிடையாது மோடி, இருந்தாலும் எவ்வளவு சிறந்த மனுஷனா இருந்தாலும் அவன் பாதத்தை போட்டு அவன் பார்த்துக்கோன்னு விடாதன்னாரு. இன்னைக்கு அதான் பண்ணா இன்னைக்கு நம்ம இழந்து நிக்கிறோம். கூப்பிடு, பதில் சொல்லு. அக்கௌண்டபிலிட்டி எங்க? யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி? யார் பொறுப்பேற்பா? பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பார்ட்டி மீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், ஒரு பார்லிமெண்ட் செஷனை கூட்ட மாட்டேங்கிறான், எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டார். நான் என்ன கேட்கறேன், ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டுறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய ஒரு நியாயமான கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறோம். கேள்வி பதில். ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டுறதுக்கு நேரம் இல்லை. பீகார் தேர்தலுக்கு கூட ஏதோ போற போக்கில் போயிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு செஷன் போட்டல, இந்த நேரத்துக்கு நடத்திருக்கலாம் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டு. சொல்லுங்க, இது இந்த கேள்வி நியாயமா இல்லையா? இதை யார் கேட்டா? இப்போ எவனா பார்த்துட்டு இருக்கானா? அதை நீ பேசுறியா? எவனா ஒரு பதில் கேள்வி கேட்க முடியுமா? உன்ன கரண் தப்பார் கேட்டார் பாருங்க ஒரு இன்டர்வியூல. எப்பயாவது கோதரா ரயில் சம்பவம், குஜராத் கலவரம், இதெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டமானது, நம்ம தடுக்க தவறிட்டோம் என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? கட் கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
கட் நம்புங்க, அதுதான் நடக்கும். பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோவை? ஸோ அதனால தான் ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஒரு பிரதமர், ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டாத ஒரு பிரதமர், ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூட்டாத ஒரு பிரதமர், அனைத்து கட்சிகளுடைய கருத்தை கேட்காத ஒரு பிரதமர், பாகிஸ்தானுடைய டெரர் லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணாத ஒரு பிரதமர், பாகிஸ்தானை தனிமைப்படுத்தாத பிரதமர், பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கிடைக்காமல் தடுக்க தவறிய பிரதமர் பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும். இவர்தான் இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். நன்றி.